Hello everyone, let's learn about modernism. ஆங்கில இலக்கிய உலகத்தில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான கதையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு எலிசபெத் காலம், விக்டோரியா காலம் எல்லாமே ஒரு ராஜாராணி கதை மாதிரி ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் இந்த மாடர்ன் ஏஜ், அதாவது நவீன காலம்னு வந்துட்டால் மட்டும் எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா மற்ற காலத்தில் எல்லாம் ஒரு தெளிவான ஒழுங்குமுறை இருக்கும். ஆனால் இந்த மாடர்ன் ஏஜில் எல்லாமே தலைகீழாக மாறும். அது ஏன், எப்படி மாறுச்சுங்கிறது தான் இந்த கதை. நம்ம கதையோட ஆரம்பமே மாடர்ன் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தான் தொடங்குது. இப்போ நம்ம ஊரில் யாரையாவது பார்த்து இவங்க ரொம்ப மாடர்ன்னு எப்போ சொல்கிறோம்? ஒரு பொண்ணு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வந்தா, இல்லைன்னா பெரியவங்களுக்கு முன்னாடி பயம் இல்லாமல் பேசினா அவங்களாம் மாடர்ன்னு சொல்லிடுறோம். ஆனால் இலக்கிய உலகத்தில் மாடர்னிசம் அப்படிங்கிறது போடுற துணியிலையோ இல்லைன்னா வெளியே காட்டுற பந்தாவிலையோ கிடையாது. அது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற சிந்தனையிலையும் நாம் உலகத்தை பார்க்குற பார்வையில தான் இருக்கு. காலங்காலமாக எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த பழமைவாத கொள்கைகளையும் மரபுகளையும் தைரியமாக உடைச்சி எரிஞ்சிட்டு புதுசாக யோசிக்க ஆரம்பிக்கிறது தான் நிஜமான மாடர்னிசம். இந்த கதை நடக்கிற காலகட்டம் எப்படியானதுன்னு பார்த்தா 1901 இருந்து 1945 வரைக்கும், அதாவது விக்டோரியா மகாராணி இறந்த உடனே இந்த மாடர்ன் ஏஜ் அதிகாரப்பூர்வமா பிறக்குது. இந்த 45 வருஷத்துக்குள்ள உலகத்துல யாரும் பாத்திராத அளவுக்கு மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்குது. அதுல மிக முக்கியமானது முதல் உலகப் போர் மற்றும் இரண்டாம் உலகப் போர். இந்த போர்கள் தான் மனிதர்களோட சிந்தனைய மொத்தமா மாத்துச்சு. அது வரைக்கும் மக்கள் கடவுள் மேலையும் அரசாங்கத்து மேலையும் சக மனிதர்கள் மேலையும் பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா போர் வந்த உடனே லட்சக்கணக்கான மனுஷங்க சாகிறத பார்த்துட்டு, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இதை ஏன் பார்த்துட்டு இருக்காரு, இந்த உலகம் ஏன் இவ்வளவு சுயநலமா இருக்கு அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த கேள்வியும் விரக்தியும் தான் மாடர்ன் இலக்கியத்தோட அஸ்திவாரமே. போர் முடிஞ்ச வந்த ராணுவ வீரர்களுக்கு உடம்புல இருக்கிற காயத்தை விட மனசுல இருக்கிற காயம் ரொம்ப அதிகமா இருந்தது. இத இலக்கியத்துல ஷெல் ஷாக் அல்லது டிராமா ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டு வெடிக்கிற சத்தமும் கூட இருந்தவங்க செத்து விழுந்த கொடூரமும் அவங்க மனசு மொத்தமா பாதிச்சிருந்தது. அவங்களோட இந்த மன உளைச்சலையும் பயத்தையும் கவிஞர்கள் தங்களோட கவிதைகள்ல எழுத ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் இந்த கதையில இன்னொரு முக்கியமான திருப்பமும் நடக்குது. அதாவது த நியூ உமன், அதாவது புதுமை பெண் கான்செப்ட். அது வரைக்கும் பெண்கள்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், சமைக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும்னு ஒரு விதி இருந்தது. ஆனா போர் சமயத்துல ஆண்கள் எல்லாரும் சண்டைக்கு போயிட்டதால ஃபேக்டரியில வேலை செய்யறதுல இருந்து ஆபீஸ் போறது வரைக்கும் எல்லாத்தையும் பெண்களே பார்த்துக்க வேண்டியதா போச்சு. இதனால அவங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார சுதந்திரமும் தங்களால சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் வந்துச்சு. போர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க வீட்டுக்குள்ள முடங்க மறுத்து தங்களோட ஓட்டுரிமைக்காகவும் சக உரிமைக்காகவும் போராட ஆரம்பிச்சாங்க. இதனால பெண்களை மையமா வச்சு வர்ற கதைகளோட போக்கே மாறுச்சு. இப்படி உலகமே மாறிட்டு இருக்கும்போது மனிதனோட மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்களை எப்படி கதையா எழுதுறதுன்னு எழுத்தாளர்கள் யோசிச்சாங்க. அப்ப உருவானதுதான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற புதுமையான எழுத்து நடை. சாதாரணமா ஒரு கதையை எழுதும்போது ஆரம்பம், நடுப்பகுதி, முடிவு அப்படின்னு ஒரு ஒழுங்கா எழுதுவாங்க. ஸ்டார்டிங், மிடில் அண்ட் எண்ட். ஆனா மாடர்ன் ஏஜ் எழுத்தாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மனுஷனோட மனசு எப்பவாவது ஒழுங்கா யோசிக்குதா? இப்ப சாப்பாடை பத்தி யோசிச்சா அடுத்த செகண்ட் போன வாரம் நடந்த சண்டை ஞாபகம் வரும். அதுக்கப்புறமா நாளைக்கு என்ன பண்ணணும்னு தோணும். இப்படி ஒரு இடத்துல நிக்காம தாறுமாறா ஓடுற மனசோட எண்ண ஓட்டத்தை அப்படியே பேப்பர்ல கொண்டு வர்றதுதான் இந்த ஸ்டைல். இந்த காலத்துல வாழ்ந்த கவிஞர்கள் உலகத்தோட வரட்டுத்தன்மைய ரொம்ப அழகா எழுதினாங்க. அதுல T.S. Eliot அப்படிங்கிறவர் எழுதின த வேஸ்ட் லேண்ட், அதாவது பால் நிலம் அப்படிங்கிற கவிதை உலக பிரசித்தி பெற்றது. இந்த உலகம் எப்படி பாலாய் போய் கிடக்கு, மனிதர்களுக்கிடையே எப்படி அன்பு இல்லாம போச்சு, எல்லாரும்
எப்படி மெஷின் மாதிரி வாழ்றாங்கிறத அந்த கவிதையில சொல்லியிருப்பாரு. மனிதர்கள் மனசுக்குள்ள எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் உள்ளீடு இல்லாம வெற்று மனிதர்களா வாழ்றாங்கன்னு அவரோட த ஹாலோ மேன் கவிதையில விளக்கியிருப்பாரு. இதே போல W.B. Yeats அப்படிங்கிற கவிஞர் த செகண்ட் கம்மிங் அப்படிங்கிற கவிதையில உலகம் அதோட கட்டுப்பாட்டை இழந்து சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு, சீக்கிரமே ஒரு பெரிய அழிவு வரப்போகுதுங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. இன்னொரு பக்கம் W.H. ஆர்டன் போன்ற கவிஞர்கள் 2ஆம் உலக போர் தொடங்கின அந்த நாளை வச்சு செப்டம்பர் 1, 1939 செப்டம்பர் 1, 1939 அப்படிங்கிற கவிதையை எழுதி உலக அரசியல் எப்படி சாதாரண மக்களை பாதிக்குதுன்னு காட்டியிருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இந்த மாடர்ன் ஏஜ் அப்படிங்கிறது வெறும் பழைய கதைகளை திரும்ப திரும்ப சொல்லாம உலக போர்களால சிதைஞ்சு போன மனித மனங்களின் யதார்த்தத்தையும் புதியகத்துல பெண்கள் மற்றும் சாதாரண மனிதர்களின் உரிமைகளையும் உலகத்தோட நிஜமான முகத்தையும் அப்படியே அப்பட்டமா காட்டின ஒரு மிக முக்கியமான காலகட்டம். இந்த மாடர்ன் ஏஜோட பின்னணியையும் இதில் வர முக்கிய படைப்பாளிகளையும் புரிஞ்சுக்கிட்டாலே ஆங்கில இலக்கியத்தோட ஆன்மாவை நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். I hope that you will be able to understand about modern age. Thank you for watching.